Hello friends, welcome back to CodeFactz. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நம்பரை இன்புட்ல வாங்கி அந்த நம்பரோட 100th and 10th digit எப்படி சம் பண்ணனும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான லாஜிக் என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த நம்பரில் இந்த 4 அப்படின்றது வந்து யூனிட் டிஜிட், இந்த 3 அப்படின்றது தான் 10th டிஜிட், இந்த 2 அப்படின்றது தான் வந்து 100th டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த 3 அப்படின்ற 10th டிஜிட்டையும் இந்த 2 அப்படின்ற 100th டிஜிட்டையும் நம்ம சம் பண்ணி ரிசல்ட் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போது இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் 2வையும் 3யும் வந்து ஆட் பண்ணால் நமக்கு 5 வந்து அவுட்புட்டில் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த நம்பரை நான் 1 2 3 4 இப்போ இந்த நம்பரை வந்து நான் டிவைடட் பை 10 பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு அவுட்புட்டில் இந்த கடைசி டிஜிட் வந்து ரிமூவ் ஆகி 1 2 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இந்த நம்பரை வந்து நான் டிவிசிபிள் பை 10 பண்ணுறேன். அதாவது மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் கிடைக்கும். அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ வந்து நமக்கு 3 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1 2 3 4 அப்படின்ற இந்த நம்பரில் 3 அப்படின்றது 10th டிஜிட். இப்போ 3 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போது இந்த நம்பரோட 100th டிஜிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது 1 2 3 4 இந்த நம்பரை நான் டிவைடட் பை 100 பண்ணுறேன். டிவைடட் பை 100 பண்ண அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் 2 டிஜிட் ரிமூவ் ஆகி 1 2 இது 2 மட்டும் எனக்கு கிடைக்கும். இப்போது இந்த 12 வந்து நான் டிவிசிபிள் பை 10 பண்ணுறேன். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் டிஜிட் கிடைக்கும். ஸோ 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இந்த 1 2 3 4 அப்படின்ற நம்பரோட யூனிட் டிஜிட்டையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3ஐயும் இந்த 2வையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நான் வந்து இன்ட் n அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து நான் இன்டிஜர் நம்பரை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போது அதுக்கு வந்து நான் இன்புட் வாங்கிக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த ஆப்ரேஷனை நான் ஒரே லைனில் ஒரே printf ஃபங்க்ஷனுக்குள்ளாரே நான் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து எப்படி சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம 10th டிஜிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை டிவைடட் பை 10 பண்ணணும், அப்புறம் டிவிசிபிள் பை 10 பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்பரோட 10th டிஜிட் கிடைக்கணும். இப்போது ப்ளஸ் 100th டிஜிட் கிடைக்கணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த எண்ணை வந்து டிவைடட் பை 100 பண்ணுறோம். அதோட யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக டிவிசிபிள் பை 10 பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த n டிவைடட் பை 100 டிவிசிபிள் பை 10லேருந்து நமக்கு இந்த நம்பரோட 100th டிஜிட் கிடச்சிரும். அண்ட் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த 10th டிஜிட்டையும் இந்த 100th டிஜிட்டையும் நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். ஸோ இப்போது பில்ட் அண்ட் ரன் பண்ணலாம். ஸோ இப்போது நான் வந்து இன்புட்டில் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்புட்டில் 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 3 அப்படின்றது 10th டிஜிட், 2 அப்படின்றது 100th டிஜிட், இது ரெண்டும் சம் ஆகி எனக்கு 5 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் ஆன்சர் கிடச்சிருக்கு.
ஸோ இப்படி தான் வந்து ஒரு நம்பரோட 10th and 100th டிஜிட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இனி வர வீடியோஸ்லலாம் இன்னும் நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும், நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபெமிலியராக ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து புரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டுட்டோரியல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.